சென்னை கோயம்பேட்டில் மத்திய அமைச்சர் எல் முருகனின் இல்லத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி 5 அடி உயர சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் இந்த செய்தியாளர் வினோத். தற்பொழுது மத்திய அமைச்சர் எல் முருகனின் இல்லத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி 5 அடி உயர விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? வணக்கம் பிரீதா. விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தி என்பது இந்துக்களின் மிக முக்கிய கடவுள்களில் ஒன்றாக விநாயகர் இருக்கிறார். அதே சமயம் பல கடவுள்களை நம்ம கும்பிட வேண்டும் என்றால் நம்ம பல கோவில்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கும். ஆனால் விநாயகர் மட்டும் சாலை ஓரங்களில், பொது இடங்களில், பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள், குளக்கரைகள் என அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரே கடவுளாக விநாயகர் மட்டுமே இருக்கிறார். அவருக்கு உகந்த நாளாக தான் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை கோயம்பேடு பகுதியில் அமைந்துள்ள மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவரது இல்லத்தில் 5 அடி உயரமுள்ள விநாயகர் சிலையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலை பார்க்கக்கூடிய நம்ம மனதையே கவரக்கூடிய வகையில் சிலையானது இருக்கிறது. தற்போது அதற்கு இப்ப பிரதிஷ்டை விழா என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சாமிகள் அனைவரும் தற்போது பூஜை என்பதை நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் சிறப்பு அம்சமாக நம்ம பாஜக எல் முருகன் அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்வானது நடத்தி வருகிறார்கள். அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே சமயம் பாஜகவை சேர்ந்த பல்வேறு மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் என இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே இந்த பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விநாயகர் சிலை என்பது 5 அடி உயரத்தில் இருக்கிறது. பார்க்கக்கூடிய கவரக்கூடிய வகையில் இருக்கிறது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவரது இல்லத்தில் விநாயகர் சிலையை வைத்து தற்போது வழிபாடு செய்து வருகிறார். சீதா, விவரங்களுக்கு நன்றி வினோத். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி விழா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அன்பு கலந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகத்தில் தமிழ் மக்கள், இந்தியா மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கே எல்லாமே இன்றைக்கு விநாயகரை வைத்து வழிபட்டு ஒரு சிறப்பான முறையில் உலகம் முழுவதும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள், விநாயகர் சதுர்த்தி விழாவானது நடைபெற்று கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் கூட, அது அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழகத்திலும் குறிப்பாக மரியாதைக்குரிய திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் தமிழகத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை தொடக்கி வைத்து இன்றைக்கு ஒவ்வொரு கிராமம், பட்டி தொட்டி அனைத்து பகுதிகளிலும் கூட விநாயகர் சதுர்த்தி விழாவானது மிக விமர்சையாக நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுடன் தெரிவித்துக் கொள்வதோடு, நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர், நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவேன், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் பொழுது நீங்கள் தமிழக முதலமைச்சராக மக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும், தீபாவளிக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் என்பது மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை உங்கள் மூலியமாக ஒவ்வொரு வருடமும் சொல்லி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. மற்ற திருவிழாக்களுக்கு, மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறார். அது நீங்கள் சொல்லுங்கள், சொல்லாமல் இருங்க, அது வேறு விஷயம். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இப்போ ஒரு போலியான ஒரு வேஷம் வருகிற கேரளாவில் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறாராம். எதற்கு இப்படி ஒரு வேஷம்? கேரளாவில் அங்கே இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் அவரை வரக்கூடாதுன்ட்டு, இந்த ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர் வரக்கூடாது, அவரை அழைக்கக்கூடாது என்று அங்கே இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர் போலி வேஷம், இரட்டை வேஷம் போடுவது இது மூலம் தெரிகிறது.
நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும். அப்போ வந்து அப்பனும் பையனும் சேர்ந்து வேலை பிடிச்சாங்க. அதே நேரத்தில் வெளியில் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்ற பழக்கம். இது எதற்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? ஒரு முதலமைச்சராக அனைத்து திருவிழாக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உரியவர், அனைத்து மக்களுக்குமே கூட அவர் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அதிகமாக இந்து மக்கள் கொண்டாடுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் கேரளாவுக்கு செல்லக்கூடாது, கேரளாவில் அங்கே பெரிய எதிர்ப்பு. ஏன்னா நீங்கள் போகலாம், ஆனால் இரட்டை வேடம் போட்டு தேர்தலுக்காக ஓட்டுக்காக போவதுதான் மக்கள் எதிர்க்கிறார்கள். ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் அந்த புனிதத்தை ஸ்டாலின் அவர்கள் சென்று கெடுக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டும். சார், இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து பாட்னாக்கு போயிருக்காரு. பாட்னா ராகுல் காந்தி நட யாத்திரை பங்கேற்றாரு. அங்கே போய் எதில் பேசுவார்? இல்லை பாட்னாவில் போய் என்ன ஹிந்தி பேசுவார்ல? அப்போது ஹிந்தியில் தானே பேசி ஆகணும். அப்போது இங்கே ஒரு நிலைப்பாடு, அங்கே ஒரு நிலைப்பாடு. அங்கே போய் என்ன தமிழில் பேச போகிறாரா? இல்லை ஆங்கிலத்தில் பேசினாலும் அங்கே மக்களுக்கு புரிய போகுதா? இதுக்கு அவர் இப்போ அப்படி ஆங்கிலத்தில் பேசினாலும் அவருடைய மொழி, அவருடைய பாஷையை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு தான் செய்யணும். அப்போது மும்மொழி கொள்கையை நான் எப்பயுமே இந்த மொழி தான் வேணுன்ற சொல்லவில்லை. 3 மொழி கொள்கை, அந்த கொள்கைகள் வேண்டும் என்பது தான் நம்ம எல்லாருடைய இதுவும் மக்கள். அதாவது புதிய தேசிய கல்வி, அதாவது குறைந்தபட்சம் அடிப்படை கல்வியில் பிரைமரி எஜுகேஷனில் தாய்மொழி கல்வி, அது தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், அல்லது வேறு எதாவது மொழிகளாக கூட இருக்கலாம். தாய்மொழி வழி கல்வி தான் சொல்லுது. அதை போய் எதிர்க்கிறீங்க. ஆனால் அப்படி எதிர்த்துட்டு தமிழ்நாட்டு கல்விக் கொள்கைன்ட்டு நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லிடுவாங்களோ அதே தேசிய கல்விக் கொள்கை அப்படியே அச்சு அசரு மாறாமல் அப்படியே பிரிண்ட் பண்ணி தமிழாக்கம் பண்ணி, நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, ஏன்னா ஹிந்தி அவருடைய பேச்சு அங்கே ஹிந்தியில் எப்படின்னாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன், அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி இங்கே தமிழக தேசிய கல்விக் கொள்கை கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாம்ப் ஒட்டுறது, சீல் அடிக்கிறது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. பாட்னாவில் போய் அவர் வந்து ஒரு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி. ஆமாம், பங்கேற்கக்கூடாது என்பதுதான். நீங்கள் இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றிவிட்டு போகாதீங்க. நீங்கள் அப்படி ஐயப்ப பக்தர்களுக்கு போகணுன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விழா, மக்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் திமுகவினுடைய அல்லது திராவிட கழகத்தினுடைய நிர்வாகியாக, திமுகவினுடைய நிர்வாகியாக நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க, அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் முதலமைச்சராக நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அது ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இங்கே வாழ்த்து சொல்ல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல. ஆனால் அங்கே போய் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் நான் கலந்து கொள்வேன் என்பது இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல். அப்படி இரட்டை வேடம் போட்டு ஓட்டுக்காக பக்தர்களுடைய மாநாட்டுக்கு செல்ல வேண்டாம். பாஜக மாநிலத்தில், கேரளா பாஜக மாநிலத்தில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்க வேணாம், நீங்க அமைச்சர் பிரதிநிதிகளை கலந்து கொள்ள அனுமதிக்க கூடாது, நீங்களே வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரு. முதலமைச்சர் போலன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு சார்பாக பிரதிநிதிகள் போவாங்க. அதாவது முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் வந்து போகாமல் தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறது. ஏன் இவர் போக வேண்டியது என்ன? ஏன்னா அங்கே எதிர்ப்பு வலுக்கு இருக்கிறது, மக்களுடைய எதிர்ப்பு வலுத்து கொண்டு இருக்கிறது. மக்கள் வந்து அங்கே வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர் அங்கே போனால் அங்கே நமக்கு வந்து ஒரு அவமானம் ஏற்படக்கூடும் என்று கருதி அவர் தவிர்க்கிறார். இப்போ கேரளாவில் இவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை அப்படின்னும் பொழுது அங்கே எதுக்காக அங்கே அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க? அதுதான் இந்திய கூட்டணி அவங்க கூப்பிட்டுருக்காங்க, அதுக்காக இவர் போகிறதுக்காக இருந்திருக்கலாம். இவங்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டினா எங்கேயுமே வாக்கு வங்கி இல்லை, தமிழ்நாட்டிலையும் வாக்கு வங்கி கிடையாது. தமிழ்நாட்டிலே பெரிய அளவில் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள். காலை உணவு திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37,000 பள்ளிகளுக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பயனடைகிறாங்க. இந்த ஸ்கீம் எப்படி பார்க்குறீங்க? பஞ்சாப் மாநில முதலமைச்சர் கொண்டு வந்து நேற்று வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது காலை உணவு வந்து மதிய உணவு திட்டத்தை நம்ம பார்க்கணும். ஐயா காமராஜர் அவர்கள் தொடங்கி வைத்து, பிறகு டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து சென்று அனைத்து குழந்தைகளும் கூட படிப்பதற்கு மதிய உணவுக்காகவே போயிட்டு படித்தாங்க. இந்த மதிய உணவு திட்டம் என்பது அனைத்து பகுதிகளிலும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது காலை உணவு கொடுக்குறாங்கன்றது அது
சரியாக முறையாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி மாநாடு நடைபெறுது, எப்படி பாருங்க? தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஆணையம். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வெளிப்படையான செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க எதை எதிர்பார்க்குறாங்க, அதாவது இறந்தவர்கள் கிட்டத்தட்ட இறந்தவர்கள் அல்லது போலியான வாக்காளர்கள் அல்லது வாக்காளர்கள் வேறு பகுதிக்கு போனவங்க கிட்டத்தட்ட பீகாரில் மட்டுமே 65 லட்சம் பேர் கண்டறியப்பட்டாங்க. அப்போ இறந்தவர்களுக்கு ஓட்டு வேணுமா அல்லது வேறு பகுதியில் இருக்கிறவர்களுக்கு வாக்கு வேணுமா, அல்லது தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படும் போது இவங்க தெலுங்கானாவில் ஜெயித்தாங்க, கர்நாடகாவில் ஜெயித்தாங்க, தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க, கேரளாவில் ஜெயித்தாங்க, அப்போயெல்லாம் தேர்தல் ஆணையம் முறையாக வேலை செய்தா? நீங்கள் தோக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்து மேலே பழிப்போம். தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமைப்பு, ஒரு இண்டிவிஜுவல் அமைப்பு, இண்டிபெண்ட் அமைப்பு. அதனுடைய செயல்பாடுகளில் இவர்கள் தலையிடக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். அதிமுக 505 தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை கொடுத்தாங்க, அதுல வெறும் 66 மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி திரு அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று வந்து அறிக்கையை விட்டுருக்காரு. நான் வந்து நேரடியாக விவாதிக்கவும் தயார் அப்படின்னு. அதாங்க, திமுக வந்து சொல்லுவதொன்று செய்வதொன்றாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக வந்து கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா நாங்கள் மானியம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இன்னை வரலும் அதை பற்றின பேச்சே கிடையாது. அதே போல் திமுக வந்து அனைத்து சகோதரிகளுக்கும் குடும்ப சகோதரிகளுக்கும் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னார். அதுக்கு பிறகு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து 1000 ரூபா. டாஸ்மார்க் கடைகளை படிப்படியாக குறைப்போன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி டாஸ்மார்க் கடைகளை அதிகப்படுத்தி விட்டு வேறு விதத்தில் பார்கள் திறந்து விட்டுருக்கிறாரு ஒவ்வொரு பகுதியிலும். அதனால் திமுக வந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. திமுக வந்து மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. திமுக எப்போவுமே மக்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்கின்ற கட்சியாக திமுக இருந்து கொண்டு. நன்றி அண்ணா. அதிமுக RSS கையில் இருக்குன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே போல அதிமுகவுடைய வாக்குகள் வந்து தன் பக்கம் வர்றதுக்கான அந்த பேச்சு வந்து அந்த மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது, எப்படி பார்க்குறீங்க? ஆனால் RSS இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம். 100 ஆண்டு தொடர்ந்து 100 ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தினத்து உரையில் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல் அந்த இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்பில் கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பற்றி புகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்காக சமூகத்தில் நல்லது செய்கிற, நீங்கள் நம்ம சென்னையில் சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்பொழுது அங்கே முதல்கள பணியாளர்களாக நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது RSSனுடைய வாலண்டியர்ஸ். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. அதை தான் சொல்கிறேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதில் வந்து அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது. ஆமாம், வரவேற்கத்தக்கது தானே. இதில் என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு. சரியாக வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வந்து வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? நன்றி. சொன்ன குற்றச்சாட்டு சரிதான். விஜய் என்ன சொல்றது? விஜய் வந்து திருந்திக்கணும்ன்றான். விஜய் வந்து RSS பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். விஜய் வந்து RSS பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். RSS வந்து 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆதிவாசிகள், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில் பள்ளி சுகாதாரத்திற்கான வேலைகள், அதே போல் பட்டியலின மக்களுக்கான வேலைகள், அதே போல் ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்கே நடைபெறுதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது RSS. அதனால் RSS கிட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் RSS விமர்சனம் செய்யுங்கள் என்பது. கூட்டணிக்கு முன்பாகவே அதிமுகவுக்கு RSS அட்வைஸ் பண்ணிட்டா முன்னாடி இல்லை இப்போதான் தொடங்கியிருக்காங்க. அண்ணா, நாங்கள் வந்து RSSனுடைய பண்பை பற்றி சொன்னேன். நான் RSS பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும். அதில் விஜயும் முதன்மையாக வெளில வந்து கற்றுக்கணும் என்பது தான் என்னுடைய இது.